12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.3ல் வினா எண் 3. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் பணியில் அமர்த்தப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 19,800. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வாங்கும் ஊதியம் 23,400 எனில் அவரோட ஆரம்ப ஊதியம் அப்புறம் ஆண்டு உயர்வு எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணி காணல் முறையில் இக்கணக்கை தீர்க்க. ஒருவர் 3 வருடங்களுக்கு பிறகு பெறக்கூடிய சம்பளம் 19,800. 9 வருஷத்துக்கு அப்புறம் வாங்குகிற சம்பளம் 23,400. இதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம். ஆரம்ப சம்பளம் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், ரூபாய் எக்ஸ். ஆண்டு ஊதிய உயர்வை ரூபாய் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் ரூபாய் 19,800. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாங்குகிற சம்பளம் 19,800. 3 வருஷத்துக்கு அப்புறம்னா அவர் வாங்குகிற சம்பளம் அதாவது எக்ஸு. 3 வருஷத்துக்கு அப்புறம்னா 3 தடவை ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கும். அதனால் 3y. சம்பளத்தை எக்ஸ்ன்னு சொல்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 3y = 19,800 முதல்ல. அடுத்தது 9 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 23,400. 9 வருஷத்துக்கு அப்புறம் 9 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாங்குகிற சம்பளம் 23,400. அப்போ எத்தனை தடவை அவருக்கு ஆண்டு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 9 தடவை. முதல்து எக்ஸ் ப்ளஸ் 3y = 19,800. ரெண்டாவது தடவை எக்ஸ் ப்ளஸ் 9y = 23,400. இதை ஒரு அணி வடிவத்தில் எழுதுகிறோம். ஒன்று 3 1 9. மாறிகள் என்ன? எக்ஸு ஒய். அதனால் XY எழுதிக்கிறோம். சீக்வல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறத தனியாக ஒரு அணியாக எழுதிக்கிறோம். 19,800 23,400. இது A, இது எக்ஸு = B. எக்ஸு வேணும் அப்படின்னா எக்ஸு A அந்த பக்கம் வந்ததுன்னா A இன்வர்ஸ் × B. A இன்வர்ஸ்னால் ஏயோட நேர்மாறு. நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா 1/மட்டு A × சேர்ப்பணி அட்ஜாயிண்ட் ஆஃப் A. முதல்ல மட்டு A கண்டுபிடிப்போம். மட்டு A 1 3 1 9. மட்டுன்னா அப்படியே குறுக்க பெருக்க வேண்டியதுதான். 9 × 1 9, 3 × 1 3. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும். அதனால் 9 - 3 6. 6ங்கிறது ≠ 0. therefore நேர்மாறு உண்டு. இப்போ A இன்வர்ஸ் பாருங்கள். A இன்வர்ஸ் = 1/மட்டு A. மட்டு A எவ்வளவு? 6 × சேர்ப்பணி அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா முதன்மை மூலை விட்டத்தை இடத்த மாற்றணும். 9 இங்கே வந்துடும், 1ங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். இரண்டாவது மூலை விட்டத்தில் இருக்கிற நம்பருக்கு குறிய மாற்றணும். +3 -3 ஆகிடும், +1 -1 ஆகிடும். இதுதான் A இன்வர்ஸ். இதோட என்ன செய்ய போகிறோம்? இப்போ கணக்கில் நமக்கு எக்ஸ்னா என்ன? எக்ஸ் = A இன்வர்ஸ் × B. இதோ இருக்குது. எக்ஸ் = A இன்வர்ஸ் B. A இன்வர்ஸ் அப்படின்னா A இன்வர்ஸுக்கு பதிலாக 1/6 9 - 3 -1 1. இது A இன்வர்ஸ். B அப்படின்னு இருக்கு இல்லையா? Bக்கு பதிலாக இங்கே இருக்கிறது. இதுதான் B. 19,800 23,400. இதை சாதாரணமாக பெருக்க போகிறோம். எக்ஸ் = முதல் நிரையால் நிரலை 9 × 19,800 பெருக்கணும்னா 178 ஒரு 200. அடுத்தது -3ஆல் 23,400 இதை பெருக்கணும். அதை பெருக்கணும்னா -70,200ன்னு வரும். முதல் நிரையால் பெருக்கியாச்சு. அடுத்தது ரெண்டாவது நிரை. இதால் பெருக்கும்போது அதே நம்பர் தான் வரும்.
-1ஆல் பெருக்கும்போது -19,800. அப்புறம் +1ஆல் பெருக்கும்போது +23,400. இங்கே இருக்கிற 1/6 அப்படியே தான் இருக்குது. x = 1/6. மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 108,30. அதே போல் இந்த ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா 3,600. x = 6 அப்படிங்கிறத உள்ளார கொண்டு போகிறோம். அதாவது 6 வந்து வகுக்கிறோம். 6ஆல் இதை வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 18,001. இதை 6ஆல் வகுத்தோம்னா 6 6 36 2 0. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸு ஒய் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம், எக்ஸுன்னு எடுத்துருக்கோம். அதனால் எக்ஸோட மதிப்பு எவ்வளோன்னா 18,000. அதாவது சம்பளம் வந்து என்னென்னா 18,000. ஆண்டு ஊதிய உயர்வு எவ்வளோன்னா 600 ரூபா. ரூபாய் 600. அவ்வளோதான்.